எக்ஸல் யூஸ் பண்ணி ஃபைல் வந்து எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நேம் லிஸ்ட் இருக்குது. இது வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ரீநேம் பண்ணி வேணும். இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டேன். ஸோ இங்கே இதோட நேமெல்லாம் வந்து நான் எக்ஸலில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4089. ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து சீரியல் நம்பர் வைஸ் இருக்குது. ஸோ இதே ஃபோல்டரில் நம்மளுடைய இந்த ரீநேம் அப்படின்ற இந்த எக்ஸல் ஃபைலையும் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நியூ நேம் வந்துருக்கு பார்த்தீங்களா, நியூவாக வந்து எனக்கு என்ன நேமில் வேணுமோ அந்த நேமை ஃபுல்லாக பி காலமில் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது Alt F11 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷுவல் பேசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மேக்ரோ வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே சேவ் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ரன் அப்படின்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ரன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீநேம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுடைய அந்த இமேஜ் ஃபோல்டரில் போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா இமேஜுமே வந்து ரீநேம் ஆகி வந்துருச்சு நம்ம கொடுத்த நியூ நேமுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு பல்காக வந்து ரீநேம் பண்ணிக்க முடியும். இந்த மேக்ரோ கோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய MrExcelTamil.inல வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.